அப்போ பணத்தை கொடுத்து விடணும். அமெரிக்கா என்ன நினைக்கிறதுனா மேலாதிக்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இராணுவ ரீதியாக அமெரிக்கா மழுங்கி போய்விட்டது, தோல்வி அடைந்து விட்டது. இனி அமெரிக்கா போர் செய்தால் ஈரானை வெற்றி கொள்வதற்கு முடியாது என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா எப்படிப்பட்ட ஒரு நாடு. கொஞ்சம் ஒரு சிறிய துளை கிடைத்தாலும் அதற்குள் சென்று ஆளை காலி செய்வார்கள். ரெஜிம் சேஞ்ச் செய்து பார்த்தார்கள், ஐஆர்ஜிசி அழிக்க பார்த்தார்கள், 13,000 நிலைகள் குண்டு போட்டார்கள், தலைவர்களை எல்லாம் கொலை செய்தார்கள், விமானப்படைகளை கப்பல் படைகளையும் நாசம் எல்லாம் செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை. ஆகவே தான் இப்பொழுது மறுபடியும் பணத்தை கொடுத்து உங்கள் பணத்தை நான் முடக்கி வைத்திருக்கிறேன், பேச்சுவார்த்தையில் பணத்தை நான் தந்து விடுகிறேன், விவகாரம் முடிந்து விட்டது. பணத்தை அவர்கள் வங்கி கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டால் அவர்கள் அந்த பணத்தை எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அவர்களுக்கு எல்லா ரைட் இருக்குது. அந்த பணத்தை யாரிடத்தில் வாங்குவது, எப்படி பயன்படுத்துவது, எந்த முறையில் பயன்படுத்துவதுன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் ஒரு மக்காச்சோளம் கொடுக்கிறீர்கள், $10 எண்ணுவீங்க, அவர்களுக்கு $6 கிடைத்தால் அதைத்தான் வாங்குவார்கள். அமெரிக்கா தேவையற்ற விவகாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த 24 பில்லியன்ல 12 பில்லியன்ல எங்களுடைய வங்கி கணக்கில் வைத்துக்கொண்டு நாங்கள் மேலாண்மை செய்வோம், நாங்கள் எங்கள் நாட்டு விவசாயிகளுக்கு கொடுப்போம், எங்கள் நாட்டுடைய அவர்கள் இந்தியாவிலே வாங்கலாம் அல்லவா?